வணக்கம் நேயர்களே, இது உங்கள் மதி ஃபுட்ஸ். இன்றைக்கி நான் தக்காளி தோசை செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 3 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 தேங்காய் பத்தை, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் 3 நறுக்குன தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். ஒரு 10 கரண்டி தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கலந்துக்கணும். இப்போ ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சு ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா பரவலாக தேய்ச்சி விடுங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெயை பரவலாக ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் செவந்துருச்சு. திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. இப்போ மொறுமொறுன்னு தக்காளி தோசை தயாராகிடுச்சு. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.